டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது மனித வரலாற்றின் திருப்புமுனை. புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் தலைவர்கள் அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தாய்மொழியில் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்க AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தில்லி AI உச்சி மாநாட்டில் பங்கேற்ற இலங்கை, மொரீஷியஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளின் தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார். உலகின் 3 முன்னணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா திகழும். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர், வடகிழக்கு பகுதிகளில் வன்முறை 80% குறைந்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஆன்மீக ஆற்றலினால்தான் நாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது. கோவையில் சிவராத்திரி விழாவில் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. AI தொழில்நுட்ப உச்சி மாநாட்டு அரங்கில் போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் கைது. மாநாடு வெற்றி பெற்றதால் எதிர்க்கட்சியினர் அமைதியை இழந்துவிட்டதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விமர்சனம். வேளாண் ஏற்றுமதி அமைப்பு மூலம் சேலத்தில் இருந்து கனடாவிற்கு புவிசார் குறியீட்டுடன் அனுப்பி வைக்கப்பட்ட ஜவ்வரிசி தொகுப்பு வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மரம் நடும் முன்னெடுப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தல். உலகளாவிய தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு மைய புள்ளியாக இந்திய விமான போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைந்துள்ளது. கோவை மாநகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேச்சு. கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பணி விரைவில் தொடங்கும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. இலவச கலாச்சாரம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. உச்சநீதிமன்றம் கருத்து. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி 13.17% அதிகரிப்பு. மத்திய வர்த்தக அமைச்சகம் தகவல். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது தமிழக அரசு. மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமில்லாத தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. காதுகுத்து அழைப்பிதழ் என்ற பெயரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்த அதிமுக. திமுக அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து விமர்சனம். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை மதிப்பாய்வை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்தபோது கிழக்கு கடற்படை கட்டளை அகத்திடமிருந்து சம்பிரதாய ரீதியிலான மரியாதையை பெற்றார். குடியரசுத் தலைவரை மூத்த கடற்படை அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த மதிப்பாய்வின் போது INS சுமேதா என்ற படகில் பயணம் செய்யும் குடியரசுத் தலைவர் விசாகப்பட்டினம் கடற்கரையில் நங்கூரமிட்டுள்ள இந்திய மற்றும் வெளிநாட்டு கடற்படை கப்பல்களை பார்வையிட்டார். இந்த மதிப்பாய்வில் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள், கடற்படை விமானங்களின் விமான பயணங்கள், பாய்மரக் கப்பல் அணிவகுப்புகள், ஹெலிகாப்டர்கள் மூலம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மெரைன் கமாண்டோக்களின் போர் காட்சிகள் இடம்பெற்றன. AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். சுகாதாரம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பிற துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழமான தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் புதுதில்லி AI உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார்.
உச்சி மாநாட்டில் 500க்கும் மேற்பட்ட ஏஐ தலைவர்கள் பங்கேற்றனர். 100க்கும் மேற்பட்ட நிறுவனர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகள், 150 கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கிட்டத்தட்ட 400 தலைமை தொழில்நுட்ப அதிகாரிகள் இந்த நிகழ்வில் இணைந்தனர். 5 நாள் நடைபெற்ற இந்த உச்சி மாநாடு தெற்குலகில் நடத்தப்படும் முதல் உலகளாவிய ஏஐ உச்சி மாநாடாகும். இதில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, செர்பியா, எஸ்டோனியா, தஜிகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அரங்குகளை அமைத்திருந்தன. ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளின் தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி எரிசக்தி, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கலாச்சாரம், கடல்சார் பொருளாதாரம் உட்பட பல துறைகளில் ஒத்துழைப்பு மேம்பாடு குறித்து விவாதித்தார். அண்மை காலமாக இந்தியா இலங்கை உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். உச்சி மாநாட்டில் பங்கேற்ற மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலமுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் மேம்பாடு குறித்து விவாதித்தார். இரு நாடுகளின் மக்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பயன்பாடு, இந்தியா மொரீஷியஸ் உத்திசார் கூட்டாண்மையை வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். ஐநா சீர்திருத்தங்கள் குறித்த கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். உலகின் வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் நரேந்திர மோடி அப்போது எடுத்துரைத்தார். லீச்சன்ஸ்டீன் நாட்டின் இளவரசர் அலாய்ஸுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து ஸ்லோவேக்கியா குடியரசு நாட்டின் அதிபர் பீட்டர் பெலிக்ரினி பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்பை மேற்கொண்டனர். வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையமாக இந்தியா திகழ்வதாக செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாரத மண்டபத்தில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலாடா சில்வா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தலைவர்கள் அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நமக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும் என்றும் அதே அளவு பெரிய பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் கூறினார். தாய்மொழியில் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்க ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டின் சாத்திய கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். சுகாதாரம், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பிற துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆழமான தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் புதுதில்லி ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து அவர்களுடன் விவாதித்தார். வலுவான தரவு நிர்வாகத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார். இந்தியாவின் தேவைகளுக்கேற்ப தொழில்நுட்ப ரீதியிலான தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளில் சிறப்பாக உள்ள UPI பயன்பாடு குறித்து குறிப்பிட்ட பிரதமர், இதுபோன்ற எளிமையான உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு முற்றிலும் புதிய தொழில்களை உருவாக்கும் என்று கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்தார். மேலும் மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். தில்லியில் நடைபெறும் ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், அறிவிக்கப்பட்ட அமெரிக்கா இந்தியா இணைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் 4 புதிய அமைப்புகள் உட்பட கடலுக்கு அடியில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களின் பரந்த வலையமைப்பையும் தாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்றார். ஏஐ என்பது மறுக்க முடியாத வகையில் பணியாளர்களை மறு வடிவமைக்கும் என்ற சுந்தர் பிச்சை, முற்றிலும் புதிய தொழில்களை உருவாக்கும் என்றார். மாநாட்டில் தொடர்ந்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், இந்தியாவில் நடைபெறும் சந்திப்பு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார்.
ஏஐயின் எதிர்காலத்தை ஒரு சில நாடுகளால் தீர்மானிக்கவோ அல்லது ஒரு சில கோடீஸ்வரர்களின் விருப்பத்திற்கு விட்டுவிடவோ முடியாது என்றும் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்தார். மாநாட்டில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், கடந்த ஆண்டு பிரான்ஸ் மற்றும் இந்தியா இணைந்து பாரிஸில் ஏஐ செயல் உச்சி மாநாட்டை நடத்திய போது சமூகங்கள் மற்றும் பொருளாதாரங்களை மாற்றும் தொழில்நுட்பங்களுக்கு உலகளாவிய வழிகாட்டும் கொள்கை அமைக்கப்பட்டது என்றார். மனித குலத்தின் நன்மைக்காக சுகாதாரம், எரிசக்தி, இயக்கம், விவசாயம் மற்றும் பொது சேவைகளை எளிதாக்குவதற்கு மனிதகுலம் விரைவாக புதுமைகளை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு ஒரு உதவியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரஃபேல் ஒப்பந்தத்தில் மேக் இன் இந்தியா கொள்கையே முதன்மையாக இருக்கும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பேசிய இமானுவேல் மேக்ரான், இந்தியாவுடன் இணைந்து ரஃபேல் விமானங்களை தயாரிப்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினார். மேலும் 140 கோடி மக்களுக்கும் இந்தியா டிஜிட்டல் அடையாள அமைப்பை உருவாக்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இது வேறு எந்த நாட்டிலும் செயல்படுத்தாத சாதனை என்றும் புகழாரம் சூட்டினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கான மத்திய அரசின் 3 முன்னுரிமைகளாக கட்டமைப்பு சீர்திருத்தம், புதுமைகளை வலுப்படுத்துதல், எளிமையான நிர்வாகம் ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தனது அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் சாதாரண குடிமக்களுக்கு பெருமளவில் பயனளிப்பதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாதுகாப்பு துறையில் நாங்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் நன்மைகள் ஆபரேஷன் சிந்தூரின் போது தெளிவாக வெளிப்பட்டதாக கூறியுள்ள பிரதமர், பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க இந்தியா எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு காஷ்மீர், வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வன்முறை 80% குறைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தில்லி காவல்துறையின் 79வது நிறுவன தின கொண்டாட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் 11 மாநிலங்களில் பரவியுள்ள மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு எப்போதும் குறிப்பிடத்தக்க சவாலாக இருந்து வருகிறது என்றார். இந்த பகுதிகள் வன்முறையிலிருந்து முற்றிலும் விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆன்மீக ஆற்றலால் தான் நாட்டிற்கு முழுமையான பாதுகாப்பு கிடைப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங், காசிக்கும் தமிழுக்கும் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க தொடர்பு உள்ளது என்றார். இந்தியா விஸ்வகுருவாக தத்துவம், ஆன்மீகம், அறிவு ஆகியவற்றை உலகிற்கு வழங்கியுள்ளதாக கூறிய அமைச்சர், பரம்பொருள் சிவனை மையமாக கொண்ட நமது பாரம்பரிய கலாச்சார அறிவு அனைவருக்கும் தேவைப்படுகிறது என்றார். புதுதில்லியில் ஏஐ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்திற்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று மாநாடு நடைபெறும் இடத்திற்குள் புகுந்த இளைஞர் காங்கிரசார் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதோடு திடீரென மேலாடையை சுழற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அங்கிருந்த காவலர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தில்லி திலக் மார்க் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இளைஞர் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அரசு நடத்தும் இந்த மாநாடு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் பல்வேறு வகைகளில் தடைகளை உருவாக்க விரும்பியது என்றார். ஏஐ உச்சி மாநாட்டின் வெற்றியால் எதிர்க்கட்சி அமைதியை இழந்துவிட்டதாக அவர் விமர்சித்தார். நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான இலக்கை அடைய அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ் போராட்டம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்த செயல் காங்கிரஸ் கட்சியின் விரக்தியின் வெளிப்பாடு என்று விமர்சித்துள்ளார். மத்திய அரசை எதிர்க்கும் நோக்கில் 140 கோடி இந்தியர்களை உலக அரங்கில் தலைகுனிய வைக்கும் இத்தகைய செயல்கள் நாட்டின் வளர்ச்சி மீது காங்கிரசிற்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதையே காட்டுவதாக தெரிவித்தார். இளைஞர் காங்கிரசாரின் இந்த போராட்டம் ஒரு தேச துரோகம் என்று விமர்சித்துள்ள மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்றும் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் போராட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் இந்தியாவின் தொழில்நுட்ப தலைமைத்துவத்தை உலகமே கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறினார்.
இருந்து கனடாவிற்கு முதன்முறையாக புவிசார் குறியீட்டுடன் ஜவ்வரிசி தொகுப்பு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்பு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஏற்றுமதி ஜவ்வரிசி சாகுபடியில் ஈடுபட்டுள்ள அதிக அளவிலான விவசாயிகளுக்கும் பழங்குடியினத்தவர்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்றும் இதன் மூலம் அவர்களது வருவாய் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மரம் நடும் முன்னெடுப்பை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தனித்துவம் வாய்ந்த மரம் நடும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றார். மரம் நடும் பிரச்சாரத்தில் ஏராளமான மக்களை இணைக்க ஏதுவாக வலைதளத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட சிவராஜ் சிங் சௌகான், இதற்கென மரக்கன்று வங்கிகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மரங்களை நடுவதற்கு ஏதுவாக இந்த வங்கிகள் மூலமாக மரக்கன்றுகளை விநியோகம் செய்யலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தான நபராக ராகுல் காந்தி மாறிவிட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவசாயிகள், தொழிலாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள் அல்லது சிறுதொழில் முனைவோர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொருவரின் நலனையும் கருத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றார். ராகுல் காந்தி இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகவும் ஆபத்தான நபராக மாறிவிட்டார் என்ற அமைச்சர், ஏனெனில் அவர் இந்திய எதிர்ப்பு சக்திகளுடன் தொடர்பு கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை MP பதவிகளுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற மார்ச் 9ஆம் தேதி கடைசி தினமாகும். தமிழகத்தில் தம்பிதுரை, GK வாசன், NR இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, B செல்வராசு ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு முடிவடைகிறது. தற்போதுள்ள MLAக்களின் அடிப்படையில் திமுக 4 MPக்களையும் அதிமுக 2 MPக்களையும் தேர்வு செய்ய முடியும். தேர்தல் காலங்களில் அறிவிக்கப்படும் இலவசங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, தகுதியுள்ள ஏழைகளுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் போன்ற சலுகைகளை வழங்குவது முறையானதா என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. நிதி பற்றாக்குறையில் தவிக்கும் மாநிலங்கள் இத்தகைய இலவசங்களை அறிவிப்பதற்கான நிதி ஆதாரம் குறித்தும், பட்ஜெட்டில் இதற்கான முறையான ஒதுக்கீடின்றி வரி செலுத்துவோர் மீது சுமையை ஏற்றுவது குறித்தும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் தேவையற்ற இலவசங்களுக்கு பதிலாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதோடு, இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளனர். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 13.17% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஆண்டு $71 பில்லியன் இருந்த ஏற்றுமதி இந்த ஆண்டு $80.45 பில்லியன் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளது. இதில் வணிகம் மற்றும் சேவை சார்ந்த ஏற்றுமதிகள் அடங்கும். உலகளாவிய தரநிலைகளை நிர்ணயிக்கும் ஒரு மையப்புள்ளியாக இந்திய விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்து உள்ளது என்று துறைக்கான அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பயணிகளுக்கு பல்வேறு புதிய வசதிகளை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, மத்திய இணையமைச்சர்கள் முரளிதர் மோகல், L முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2028ஆம் ஆண்டு இறுதிக்குள் இப்பணிகள் நிறைவு பெறும் என்றும் உறுதியளித்தார். புதிய வசதிகள் மூலம் கோவை மாநகரில் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
விழாவில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் சார்பில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை சுட்டிக்காட்டினார். கோவை விமான நிலைய விரிவாக்கம் கோவையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என்றும் தெரிவித்தார். தொழில்துறையினருக்கு இது பெரிதும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சபரிமலையில் பெண்களை அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்த மனுக்கள் மீது ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து பெண்களையும் தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பல்லாண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சபரிமலை கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என உத்தரவிட்டது. மேலும் ஆலய தடை பாலின பாகுபாட்டிற்கு சமம் என்றும் கூறியது. ஆனால் இந்த தீர்ப்பை அமல்படுத்த கேரள அரசு நடவடிக்கை எடுத்தபோது மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய வலியுறுத்தி மறு ஆய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என உத்தரவிட்டுள்ளது. நடிகை எம்என் ராஜம், இயக்குனர் SP முத்துராமனுக்கு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழம்பெரும் நடிகை எம்என் ராஜம், மூத்த பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் SP முத்துராமன் ஆகியோருக்கு கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விருதாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடங்கியது. கூட்டம் தொடங்கியதும் அமைச்சர் தங்கம் தென்னரசு 2026-27ஆம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது சென்னை, தஞ்சாவூர், ஈரோடு, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என அறிவித்தார். இலங்கை தமிழர்கள் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு 456 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், அயலக தமிழர்களுக்கு 10 கோடி ரூபாய் செலவில் தமிழ் கற்பிக்கும் பணிகள் தொடங்கப்படும் எனவும் கூறினார். உயர்கல்வித்துறைக்கு 8505 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறப்பு செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டார். தொடர்ந்து வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். வேளாண் சார்ந்த கடனுக்கான வட்டி மானியமாக 3005 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். 130 நவீன நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், 174 கோடி ரூபாய் செலவில் பயறு பெருக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 9 கோடியே 40 லட்சம் விவசாயிகள் பலனடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு வாங்கியுள்ள கடன் தொகை 10,62,248 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மத்திய வரிகளில் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் தமிழக அரசின் கடன் தொகை செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது என்றும் கூறினார். திருத்த மதிப்பீடுகளில் உள்ள கடன் தொகை 9,42,851 கோடி ரூபாயாகவும் 2026-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளின் கடன் தொகை 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் இல்லாத பட்ஜெட்டாக தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவும் இல்லை என்று கூறியுள்ளார். திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போராடாத நாட்களே இல்லை என்றும் தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பறிக்கப்பட்ட உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த வளர்ச்சி பணியையும் செய்யாமல் கடன் வாங்கி குவித்து தமிழகத்தை படுகுழியில் தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார்.
திராவிட மாடல் அரசு ஏமாற்று மாடல் அரசாக மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த அவர், திமுக அரசின் இடைக்கால பட்ஜெட் சொத்தையான அத்திப்பழம் என்று கூறினார். அரசு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவினருக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் 26,000 கோடி ரூபாய் அளவுக்கு மாநில அரசின் வரி வருவாய் குறைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலையை சீரமைக்க அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவுக்கு பிறகு தமிழக அரசு அதிக அளவு கடனை வாங்கியுள்ளது என்றும், நிதி பற்றாக்குறை அதிகரித்துக் கொண்டே சென்றால் மக்கள் மீதுதான் அதிக அளவு வரி சுமை ஏற்படும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டை திமுக அரசு தாக்கல் செய்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அப்போது குறிப்பிட்டார். முன்னதாக தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை விமர்சிக்கும் வகையில் அதிமுக சார்பில் காது குத்து அழைப்பிதழ் என்ற பெயரில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு இல்லை என்றும், திமுக அரசு மீதான மதிப்பெண் அட்டையையும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான நேற்று இடைக்கால பட்ஜெட் மீது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிலுரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அவைக்கு வரவில்லை. பாஜகவினர் அவையை புறக்கணித்தனர். அன்புமணி தரப்பு பாமகவும் அவையை புறக்கணித்தது. பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், கடந்த 5 வருடங்களாக என்ன சொல்கிறார்களோ அதையே தான் சொல்லி வருகிறார்கள் என்றும், அரைத்த மாவைத்தான் அரைத்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை திமுகவுக்கு இல்லை என்ற நைனா நாகேந்திரன், மக்கள் பணியில் கவனம் தேவை என குறிப்பிட்டு திமுக அரசு மீதான மதிப்பெண் அட்டையையும் வெளியிட்டார். அவதூறு வழக்கில் திமுக மூத்த எம்பி TR பாலுவை நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்ததாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஊழல் பட்டியல் தொடர்பாக TR பாலு மீது புதிய அவதூறு வழக்கு தொடர இருப்பதாகவும், இதற்காக வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கடினமான பாதையில் பயணித்தாக வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறினார். தாய்மொழியின் சிறப்பை போற்றும் வகையிலும் தாய்மொழியின் அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதன் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பிப்ரவரி 21ஆம் தேதியை உலக தாய்மொழி தினமாக அனுசரிப்பது குறித்து கடந்த 1999ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ பொது மாநாட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2000ஆவது ஆண்டிலிருந்து சர்வதேச தாய்மொழி தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் இந்த ஆண்டு இன்று உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் சர்வதேச தாய்மொழி தினத்திற்கான கருப்பொருள் பன்மொழி கல்வி குறித்த இளைஞர்களின் குரல்கள். 1952இல் இந்த நாளன்று அன்றைய கிழக்கு பாகிஸ்தான் தலைநகர் டாக்காவில் வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி நடைபெற்ற போராட்டம் மற்றும் கலவரங்களின் போது உயிர் நீத்த 4 மாணவர்களின் நினைவாக இந்த நாள் உலகளாவிய முறையில் மொழி தொடர்பான நினைவுகளை கூறும் விதமாக சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தாய்மொழியின் முக்கியத்துவத்தை உணர்த்துதல், அழிந்து வரும் மொழிகளை காத்தல் மற்றும் பன்மொழிகளை கற்றல், அதனை ஊக்குவித்தல் போன்றவை இந்த நாளின் முக்கிய நோக்கமாக உள்ளது. ஒருவரின் சிந்திக்கும் திறனும் ஆளுமையும் அதன் தாய்மொழியில்தான் முழுமை அடைகிறது என்பதை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.